السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم. قال النبي صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரிகளே, இறைவனின் கிருபையினால் இறைவனால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கக்கூடிய கல்வி எனும் பாக்கியத்தை நாம் கற்பதற்காக, அந்த கல்வியின் மூலம் நாம் மேம்படுவதற்காக, நம் சமுதாயம் மேம்படுவதற்காக, நாமெல்லாம் கல்வி கற்பதற்காக வேண்டி இந்த கலாசாலைக்கு வந்திருக்கின்றோம். கல்விக்கு எல்லை கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கலாம். கல்விக்கு திருமணம் என்பது தடை கிடையாது. கல்வி என்பது இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு அருட்பாக்கியமாக இருக்கிறது. எனவே நமது அன்பு சகோதரிகள் நம்மால் இயன்ற அளவு நமது குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எந்த அளவுக்கு உயர்கல்வி கற்க முடியுமோ அந்த அளவுக்கு உயர்கல்வி கற்று பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹுவிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், கல்வியில் நம் சமுதாயம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. உயர்கல்வியிலே முஸ்லிம் சமூகம் பின்தங்கி இருக்கிறது. எனவே இன்றைய தலைமுறையினர் நீங்கள் எல்லாம் கல்வியை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் எல்லாம் கொண்டு சென்றால் உங்களுக்கு பின்வரக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையவே கிடையாது. கல்வி மாத்திரம் இருந்தால் போதாது, கல்வியுடன் ஒழுக்கமும் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், உங்கெல்லாம் பார்க்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இஸ்லாமிய கோலத்துல முக்காடு போட்டு நீங்கள் எல்லாம் இருப்பதை நினைக்கின்ற பொழுது கல்வியும் வேண்டும், ஒழுக்கமும் வேண்டும். எனக்கு ஒரு கண்ணு போதும், இன்னொரு கண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு கண்ணால் நான் பார்க்கிறேன், இன்னொரு கண்ணு எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று இந்த உலகத்தில் யாரும் நினைக்க முடியாது. கண் பார்வை இழந்தவர்களிடம் கண் பார்வையை குறித்து கேட்டால்தான் அதனுடைய அருமைகள் பெருமைகள் நமக்கு புரியும். எனவே நமக்கு எப்படி 2 கண்கள் தேவைப்படுகிறதோ அதுபோன்று கல்வி என்பது ஒரு கண் என்றால் ஒழுக்கம் என்பதும் இன்னொரு கண். கல்வி மாத்திரம் இருந்தால் போதும், கல்வியில நான் டிகிரி வாங்கிட்டேன், கல்வியில நான் உயர்ந்த இடத்தை நான் அடைந்து விட்டேன், அப்படி என்பதற்காக வேண்டி எப்படி வேண்டுமானால் நடக்கலாமா?
அது இஸ்லாத்தில் கூடவே கூட. இஸ்லாத்தில மாத்திரம் அல்ல, எந்த சமூகத்திலும் ஒழுக்கமில்லாத கல்விக்கு உலகத்தில் மதிப்புண்டா? ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்திற்கு எப்போது மதிப்பு? அது கனிகளை கொடுக்க வேண்டும், அப்படிதானே? கனிகளை கொடுக்காத மரத்திற்கு மதிப்புண்டா? அப்ப கல்வி கற்ற கல்வியாளர்களுக்கு மதிப்புண்டு. எப்போது மதிப்புண்டு? அந்த கல்வியாளர்கள் ஒழுக்கத்துடன் வாழுகின்ற பொழுது இந்த சமூகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தும் சிறப்பும் அவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே கல்வி என்பது அது கட்டாயம் கற்கப்பட வேண்டியது. ஒழுக்கம் என்பது உயிருக்கு நிகரானது, அப்படிதானே? மானத்திற்கு சமமானது, கற்புக்கு சமமானது. எப்படி பெண்கள் கற்பை பாதுகாக்கிறார்களோ, பெண்கள் மானத்தை பாதுகாக்கிறார்களோ, பெண்கள் தனது குடும்ப கௌரவத்தை பாதுகாக்கிறார்களோ, அதற்கு நிகராக ஒழுக்கத்தை பேணி நடக்க வேண்டும், அப்படிதானே? ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் கல்வி கற்றால் உங்களுடைய கல்வியின் மூலமாக நீங்கள் கூட பயன் பெற முடியாது. உங்களால் பயன் பெற முடியாத அந்த கல்வியை வைத்து அடுத்த தலைமுறையினருக்கு உங்களால் அந்த பயனை சேர்க்க முடியுமா? கிடையவே கிடையாது. அப்ப இஸ்லாம் என்பது எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒழுக்கத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. நாமெல்லாம் குர்ஆனை படிச்சிருப்போம், குமுதம் படிக்கிறோமா இல்லையா? குர்ஆனை படிச்சிருப்போம். அப்ப அந்த குர்ஆனில் நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய பெண்கள் எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும், கல்வியை பற்றி இஸ்லாம் அழகான முறையிலே கோடிட்டு சொல்லுகிறது. அந்த வரிசையிலே கல்விக்கு நிகராக இஸ்லாம் ஒழுக்க விழுமியங்களையும் நமக்கு அழகான முறையிலே எடுத்து காட்டுகிறது. நீங்கள் அல் குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் எல்லாம் வல்ல இறைவன் சொல்லுகின்ற பொழுது وَقُلِّ الْمُؤْمِنَاتِ يَغْضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا مَا ظَهَرَ مِنْهَا وَلْيَضْرِبْنَ بِخُمُرِهِنَّ عَلَى جُيُوبِهِنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا لِبُعُولَتِهِنَّ وَآبَائِهِنَّ. நான் ஓதிட்டே இருந்தா நீங்களாம் தூங்குறீங்க. அப்ப இதனுடைய கருத்து சாரம்சம் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய பெண்களுக்கு நபியே நாயகமே நீங்கள் எல்லாம் எடுத்து சொல்வீராக. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு கல்வி கற்பது கடமை என்று சொன்னார்களோ அந்த அளவுக்கு ஒழுக்க விழுமியங்களையும் இஸ்லாமிய பெண்களுக்கு இல்லை உலகளாவிய பெண்களுக்கு நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒழுக்க விழுமியங்களையும் நமக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ் நபிகளாரை வைத்து பேச வைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? وَقُلِّ الْمُؤْمِنَاتِ يَغْضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ. அந்த மூமினான பெண்கள் தங்களது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டுமாக என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்ப ஒரு இஸ்லாமிய பெண்கள், உலக பெண்கள், அவர்களுக்கு உயர்வான ஒழுக்கம் என்ன அப்படின்னா, ரோட்டிலே நடக்கின்ற பொழுது அதுக்காக வீட்டுல எப்படி உட்காரக்கூடாது. அம்மா ஒரு ஜாமான் எடுக்கும் பொழுது அங்கிங்க பார்க்க எப்படி உட்கார்ந்தா, இப்படித்தான் சொன்னாங்க, பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், அப்படி அல்ல. நீங்கள் வீதியிலே செல்லுகின்ற பொழுது, நீங்கள் வெளியிலே செல்லுகின்ற பொழுது எப்படி நடக்க வேண்டும்? உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொண்டு நடக்க வேண்டும். அப்படி நடக்கின்ற பொழுதுதான் உங்களுடைய மானத்திற்கு பாதுகாப்பு, உங்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு, யதார்த்தமான பார்வை அது மன்னிக்கப்பட வேண்டியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மருமகனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே கேட்பார்கள். மாமனார் அலி அவர்களுக்கும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உறவு முறை என்னது? மாமனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் அன்னை பாத்திமாவைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் முடித்திருப்பார்கள். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் வெளியிலே செல்லுகின்ற பொழுது எனது பார்வை பெண்கள் மீது பட்டு விடுகிறது, என்ன செய்ய? பாவமா குற்றமா என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள், ஒரு பார்வை பரவாயில்லை, யதார்த்தமா பாக்குறோம், அதுக்காக கண்ணை மூடிதான் போக முடியும்? பின்னால வந்து தண்ணி லாரி அடிச்சு போயிருவோம். இப்ப கண்ணை மூடிட்டு போக முடியாது. யதார்த்தமா போறோம், யதார்த்தமாக பார்க்கிறோம். யதார்த்த பார்வை, அதிலே குற்றம் கிடையாது. திரும்ப திரும்ப பார்க்கறாங்களா இல்லையா, அதுதான் பாவமான பார்வை. அந்த பார்வையில் இருந்து நீ தவிர்த்து கொள் என்று யாரை பார்த்து சொல்லுவாங்க? தனது ஈர கொலையாக இருக்கக்கூடிய தனது அன்பு மகளை யாருக்கு கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட தனது மருமகனாரிடத்திலே நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க. யதார்த்தமா போறிய, யதார்த்தமா பாக்கிறீங்க, அது கூட குற்றம் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? தனது அன்பு சகோதரிகளுக்கு இஸ்லாம் கட்டளையிடக்கூடிய அந்த கட்டளை என்ன அப்படின்னா, நீங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொண்டு நடக்க வேண்டும். யதார்த்தமா அதுக்காக அப்படியே பார்த்துட்டீங்க அப்படின்னா, என்ன ரூட்ல பஸ் வருது, சரக்கத்துல்லாப்பா கல்லூரிக்கு பகரமா மனோன்மய சிந்தனா பழையதுக்கு போயிருவிய, ஏதாவது ஒண்ணு ஏறணுமே பார்க்க கூடாது, அப்படி கிடையாது. யதார்த்த பார்வை அவசியமான பார்வை இஸ்லாத்திலே வரவேற்கப்படுகிறது. அவசியம் இல்லாத பார்வை, வீணான பார்வை, அது உங்களுடைய லைஃபையே என்ன செய்யறது? படுகொலியிலே தள்ளிவிடுகிறது. யதார்த்தமா பாத்தீங்க, 2 தடவை பார்க்கும் பொழுது அப்ப கயவர்கள் என்ன செய்வாங்க? நமக்கு சிக்னல் கொடுத்துட்டா அப்படின்னு நினைப்பாங்க, நமக்கு அதுக்கு இடம் வைக்க கூடாது. எந்த அளவுக்கு நமக்கு உயிர் முக்கியமோ அந்த அளவுக்கு நமக்கு மானம் முக்கியம், நமக்கு கற்பு முக்கியம். இதுதான் இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க விழுமியங்கள். அதற்கு அடுத்து சொல்லி காட்டுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், வயஹ்ஃபظ்ன ஃபுரூஜஹுன்ன, தங்களது கற்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப பெண்களுக்கு அவர்கள் மேம்படுவதற்கு எந்த அளவுக்கு கல்வி முக்கியமோ, அவர்கள் வாழ்க்கையில் அழகான முறையிலே வாழ்வதற்கு ஒழுக்கம் முக்கியம். ஏனென்று சொன்னால், ஒழுக்கம் இல்லாமல் பெண்கள் உயர்வை பெறவே முடியாது. ஒழுக்கம் இல்லாமல் பெண்கள் மேன்மை அடையவே முடியாது. அப்ப கல்வியும் ஒழுக்கமும் தான் நம் சமூக பெண்களை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பெண்களையும், இந்த இரண்டும் தான் அது மேம்பட வைக்கிறது. அப்ப காலத்தின் அவசியம், காலத்தின் கட்டாயம், நாமெல்லாம் கல்வியில் மேம்படுவது போன்று ஒழுக்கத்திலும் மேம்பட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறது. இன்னொரு வசனத்திலே நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வைக்கின்றான். அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது என்ன செய்யறான் அப்படின்னா, வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா வஅகிம்ன ஸலாத்த வஆதீன ஸகாத்த. அப்ப பெண்கள் அவசியம் இல்லாமல் அவர்கள் வெளியிலே திரியக்கூடாது. அப்ப அவசியம் இருந்தால்தான் கல்வி கற்பதற்காக அல்லது மருத்துவ பயன்பாட்டிற்காக அல்லது குழந்தையின் வேலைக்காக அல்லது தனது வாழ்வாதார பிரச்சனைக்காக, தனது உரிமைக்காக, இது போன்ற பிரச்சனைக்காக வேண்டித்தான் பெண்கள் வெளியிலே செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் அனுமதிக்கிறது. அது அல்லாத வீணான பிரச்சனை அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனை, அவசியமில்லாத பிரச்சனை,
அவசியமில்லாத வேலை. அப்ப இதற்காக வேண்டி இஸ்லாமிய பெண்கள் வெளியிலே செல்லக்கூடாது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே பேசுகின்றார். அதோடு மாத்திரமல்ல, அந்நிய ஆண்களிடத்திலே நீங்கள் குளவி குளவி பேசாதீர்கள், நீங்கள் நலிந்து நலிந்து பேசாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா, அப்படி குளவி குளவி நீங்கள் பேசினால், நீங்கள் நளினமாக பேசினால், யாருடைய உள்ளத்திலே கயமத்தனம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடுவார்கள். யார் சொல்றா? அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுறான். அப்ப பெண்கள் அந்நிய ஆணவர்களிடத்திலே பேசுகின்ற பொழுது எப்படி பேச வேண்டும்? எந்த அளவுக்கு பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு பேச வேண்டும். அவர்களை கவர்வதற்காகவோ அல்லது அவர்களை தனது வலையில் வீழ்த்துவதற்காகவோ அல்லது அவர்களின் வலையில் அவர்களின் சூழ்ச்சியில் நாம் விழுவதற்காக வேண்டியோ அப்படி நடக்கவே கூடாது. என்ன அப்படின்னா, ஒழுக்கம் என்பது அது தலை சிறந்த பண்பாடாக இருக்கிறது. ஒரு பெண் சமூகத்தை வாழ வைப்பது ஒழுக்கம். ஒரு பெண் வீழுகிறாள் என்று சொன்னால் அங்கே ஒழுக்கம் அங்கே வீழ்த்தப்பட்டு விட்டது. அப்ப இஸ்லாமிய பெண்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கல்வி மேம்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒழுக்கமும் மேம்பட வேண்டும். கல்வி என்பது வெறும் கற்றல் கற்பித்தல் என்பது மாத்திரம் அல்ல. கல்வி என்று சொன்னால் இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லது உலகளாவிய பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த மெசேஜ், அந்த போதனைகள், கல்வியில இஸ்லாம் முதலாக கொடுக்கக்கூடிய மரியாதை ஒழுக்கத்திற்கு தான் கொடுக்கிறது. கல்வியில இஸ்லாம் முதலாக கொடுக்கக்கூடிய அந்தஸ்து எதுக்கு கொடுத்திருக்குது அப்படின்னா ஒழுக்கத்துக்கு கொடுத்திருக்கிறது. உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, எழுத்தாற்றல், பேச்சாற்றல், மனன ஆற்றல், அறம், கல்வி அறிவு, நுண்ணறிவு, தொழில்நுட்பம், அறிவியல் திறன், அரசியல், பொருளியல், மருத்துவம், வரலாறு, கலை இலக்கியம், ஆன்மீகம், விவசாயம், மனிதநேயம், வீர விளையாட்டு 20 அம்சங்கள் இருக்கிறது. நம்ம கல்வி என்று எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா எம்பிபிஎஸ் படிச்சா போதும், அல்லது பிகாம் படிச்சா போதும், எம்காம் படிச்சா போதும். அதோடு மாத்திரம் அல்ல, கல்விக்கு எல்லை இல்லை. கல்வி ஒரு மனிதன் ஆணாயினும் பெண்ணாயினும் தனது ஜீவிய காலம் வரைக்கும், தான் மரணமாகின்ற வரைக்கும் கல்வி அறிவை நாம் தேடிக்கொண்டே போகலாம். அது வற்றாத ஒன்று. அப்ப இப்படிப்பட்ட கல்வியிலே 20 அம்சங்கள் இருக்கிறது. வீர விளையாட்டு இருக்கிறது. இந்த விளையாட்டு என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாமிய பெண்களை பார்க்கிறோம். விளையாட்டில் அவர்கள் பின்தங்கி இருந்தாலும் கூட, ஒரு சில இஸ்லாமிய பெண்கள் வீர விளையாட்டில் ஜொலித்தாலும் கூட அங்கேயும் ஒழுக்கம் தெரிவது கிடையவே கிடையாது. இன்னைக்கு பத்திரிகையில படிச்சீங்க அப்படின்னா அமெரிக்காவில் அமெரிக்க வீராங்கனை, முஸ்லிம் வீராங்கனை, வாள் தண்டை போடக்கூடிய வீராங்கனை தனது இஸ்லாமிய ஒழுக்க நெறியாக இருக்கக்கூடிய அந்த புர்கா என்ற அந்த ஆடையை அணிந்து ஒலிம்பிக்கில் விளையாடுவதற்கு ஒலிம்பிக் சம்மதித்திருக்கிறது. இது இஸ்லாத்திற்கு கிடைத்த வெற்றி. இது இஸ்லாமிய பெண்களுக்கு கிடைத்த வெற்றி. ஒலிம்பிக்கினுடைய வரலாற்றிலேயே ஒரு இஸ்லாமிய பெண் புர்கா அணிந்து அந்த வீர விளையாட்டில் ஈடுபடுவதற்கு இந்த ஆண்டு ஒலிம்பிக்கே சம்மதித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆடை என்பது உங்களை கல்வி கற்பதை விட்டும் தடுத்து விட முடியாது. நீங்க ஆடை போட்டதுனால கல்வி கற்க முடியாதா? இந்த புர்கா போட்டதுனால உங்களுக்கு அறிவு திரை போடுகிறதா? வீர விளையாட்டை தடுக்கிறதா? அல்லது கல்வி கற்பதிலே உங்களுக்கு தடையாக இருக்கிறதா? சொல்லி பாருங்க.
கிடையவே கிடையாது. இன்றைக்கு கூட சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பெண்ணினம் பேசக்கூடியவர்கள், பெண்ணியம் பற்றி பேசக்கூடியவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? எல்லா பெண்களும் தங்களது கற்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய பெண்களை போன்று தங்களது அழகை மறைக்க வேண்டும். யாரு சொன்னா? மதுரை ஆதீனம் அருணகிரி நாதர் சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அவர் சொல்றாரு, இந்த புர்கா என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு மாத்திரம் கற்பை பாதுகாக்கக்கூடிய சாதனம் அல்ல, இந்து பெண்களும் அணிய வேண்டும், எல்லா பெண்களும் அணிய வேண்டும் அப்படி சொல்றாங்க. ஏனென்று சொன்னால் இது உங்களது அழகைத்தான் மறைக்கிறதே தவிர கயவர்கள் உங்களை வீழ்த்திவிடக் கூடாது என்பதற்கு கவசமாக இருக்கிறதே தவிர உங்களுடைய அறிவுக்கோ உங்களுடைய படிப்புக்கோ ஒருபோதும் புர்கா தடையாக இருப்பது கிடையவே கிடையாது. பெண் கல்வி என்று சொன்னால் இந்தியா மண்ணிலே, நமது தமிழகத்திலே மதிப்பிற்குரிய தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்காக போராடினாரா இல்லையா? அவரை எல்லாம் நாம் மறுக்க முடியாது. பெரியார் அவர்கள் தமிழகத்திலே ஆரம்பத்திலே பார்க்கின்ற பொழுது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஒரு கோஷம் விழுந்தது. பெண்கள்னா யாரு? சமைக்கணும், ஆயம்மா வேலையை பார்க்கணும், துவைக்கணும், இதுதான் ஆரம்பத்திலே பெண்களுடைய பணியாக இருந்தது. பெரியார் போன்ற சீர்திருத்தவாதிகள் அவர்கள் வந்த பிறகுதான் இப்படிப்பட்ட சீர்திருத்த கருத்துக்களை சொல்லி பெண்களுக்கும் படிப்பு அவசியம், பெண்களுக்கும் கல்வி அவசியம் என்று குரல் கொடுத்தார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மிகப்பெரிய சீர்திருத்தவாதியான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக குரல் கொடுத்தாங்களா இல்லையா? வரலாற்றை மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, கல்வியை தேடுவது, கல்வியை கற்க போவது முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமை என்று சொன்னது. கற்க வேண்டும் என்று சொல்லவில்லை இஸ்லாம், கற்பது கடமை என்று சொன்னது. கற்பாமல் இருப்பது மடமை என்று இஸ்லாம் சொன்னதா இல்லையா? இஸ்லாம் செயல்படுத்தி காட்டுகிறது. ஆரம்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பதாக பெண்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டன. பெண்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா, போதை பொருளாக, ஒரு பயன்படுத்தும் பொருளாக, ஒரு ஆபாச பொருளாக பெண்கள் எல்லாம் சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலத்திலே மிகப்பெரிய சீர்திருத்தவாதி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மடத்தனமான மூடத்தனமான கருத்துக்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்தார்களா இல்லையா? அல் குர்ஆன் நீங்கள் படித்து பாருங்கள். வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்தா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வ ஹுவ கதீம் யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி அயும்சிகுஹு அலா குராபின் அலா ஹூரின். அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் முகம் எப்படி பெயருது? கருத்து பெயருது. இந்த இஞ்சி தின்ன குரங்கு இருக்குமா இல்லையா? அது போன்று அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் முகமெல்லாம் கருத்து போய் விடுகிறது. எனக்கு ஏன் பெண் குழந்தை பிறக்கணும்? ஒரு இழுக்காக அழுக்காக நினைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பதாக அந்த மக்காவிலே பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் குழி தோண்டி புதைத்தார்கள். இருந்துச்சா இல்லையா? அவன் போறான், எனக்கு ஏன் பெண் குழந்தை பிறக்கணும்? இதை இழிவுடன் ஏற்றுக்கொள்வதா அல்லது உயிருடன் புதைப்பதா என்று ஆலோசிக்கிறான். அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த காலத்திலே பெண்களுக்கு சொத்திலே பங்கு கிடையாது. பெண் குழந்தை பிறந்தால் சமுதாயத்தில் இழுக்கு என்று கருதப்பட்ட அந்த காலத்திலே உயிரோடு புதைத்து வந்தார்கள்.
அந்த மடத்தனமான மூடத்தனமான கொள்கையை ஒரே நபராக இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நபராக இருந்து அதை தடுத்தாங்களா இல்லையா? பெண்களுக்கு கல்வியை கொடுத்து பெண் சமூகத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றினார்கள். ஒழுக்கத்தை கற்பித்து பெண் சமூகத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்வாக போற்றினார்களா இல்லையா? ஆண்களுக்கு எப்படி சொத்திலே பங்கு இருக்கிறதோ அது போன்று பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று சொன்னார்களா இல்லையா? 1985 முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிள்ளை தான் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கும் சொத்திலே பங்கு என்று என்ற ஒரு சட்டம் வந்தது. அதுக்கப்புறம் 2005 தான் மத்திய கவர்மெண்டே ஒரு சட்டத்தை ஏற்றுகிறது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களது வாழ்வாதார பிரச்சனை பற்றி எது பேசியது? இஸ்லாம் பேசியது. யார் குரல் கொடுத்தா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரல் கொடுத்தாங்களா இல்லையா? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு ரோல் மாடல். இன்னைக்கு நமக்கு ரோல் மாடலா எதை நினைக்கிறோம்? நாடகத்துல வரக்கூடிய அந்த நடிகைகளை தான் பார்க்கிறோம். சிகை அலங்காரம், உடை அலங்காரம், முக அலங்காரம் எப்படி செய்யறா? நாடகத்துல அழகி நாடகத்துல வரக்கூடியவா, மற்ற நாடகத்துல வரக்கூடியவா எப்படி செய்யறா? அப்படி ஃபாலோ பண்றோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண கூடாது. நமக்கு ரோல் மாடல் யாரு? பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ரோல் மாடல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு மனைவியாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கல்வியிலே எந்த அளவுக்கு மேம்பட்டார்கள்? மருத்துவத்திலே மேம்பட்டார்கள், வரலாற்றிலே மேம்பட்டார்கள். ஆழ்ந்த அறிவு அவர்களுக்கு இருந்தது, பேச்சாற்றல் இருந்தது, கவிதை படித்தார்கள், மதிநுட்பம் இருந்தது, நினைவாற்றல் இருந்தது. அதோடு மாத்திரமல்ல, 2210 நபி மொழிகளை இந்த சமூகத்திற்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எத்தனை? 2210 நபி மொழிகளை, ஹதீஸ்களை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? இந்த சமூகத்திற்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய எழுத்தாற்றல், அவர்களுடைய கவிதை, அப்ப இப்படி அவர்கள் சிறந்து மேம்பட்டார்களா இல்லையா? இஸ்லாம் என்பது அவர்களுக்கு தடையா இருந்ததா? புர்கா என்பது அவர்களுக்கு தடையா இருந்ததா? கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு ஒழுக்கத்திலே அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் மேம்பட்டார்களோ அந்த அளவுக்கு கல்வி அறிவிலே, எழுத்தறிவிலே, பேச்சாற்றலே, கவிதை வடிப்பதிலே, மதிநுட்பத்திலே, நுண்ணறிவிலே அவர்கள் மேம்பட்டாங்களா இல்லையா? என்ன செய்யணும்? இஸ்லாமிய அன்பு சகோதரிகள் தங்களுடைய அறிவுகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களது கல்வி அறிவுகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், இன்னும் உயர்ரக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு நீங்கள் கல்வி கற்கும் காலமெல்லாம் ஒழுக்க நெறிகளுடன் நீங்கள் வாழ வேண்டும். இன்னைக்கு ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான வேலை, இப்படிதானே? இவர் நல்ல டிப்டாப்பா நல்ல பேண்ட் ஷர்ட் போயிட்டு ஆபீஸ்க்கு போயிருவாரு. ஆனா அந்த அம்மாவை பார்க்கும்போது 5 குழந்தை இருக்கும், 10 குழந்தை இருக்கும். இந்த 10 குழந்தை படுத்த பாடு அதையெல்லாம் மேய்ச்சிட்டு மாமனாருக்கு எல்லாம் செஞ்சுட்டு இந்த அம்மா ஆபீஸுக்கு வருது, அல்லது கல்வி கற்க வருது, அல்லது கல்வி கற்றுக் கொடுக்க போகுது. அப்படின்னா பெண்களுடைய தியாகம் ரொம்ப பெரிய தியாகம். பிரசவ வேதனையிலே அவர்கள் படக்கூடிய வேதனை பிரசவம், தவமா இருந்துதான் வருது, அதான் பிரசவம். அப்ப அந்த அளவுக்கு பெண்கள் மேம்பட்டிருக்கிறார்கள். பெண்களுடைய தியாகத்தை இஸ்லாம் அழகான முறையிலே ஆமோதிக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அங்க நினைப்பாங்க பெண்ணுக்கு என்ன வேலை? ஒரே வீட்டுல உட்கார்ந்து டிவி தானே பார்த்துட்டு இருக்கிறா, ஒரே நாடகம் தானே பார்த்துட்டு இருக்கிறா. சில பெண்கள் தான் பார்ப்பாங்க, ஆனா முக்காவாசி பெண்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அந்த பெண்களுடைய அந்த உழைப்பை பார்க்கின்ற பொழுது ரொம்ப கஷ்டம். கணவனை கவனிக்கணும், குழந்தையை கவனிக்கணும், பெற்றோரை கவனிக்கணும், மாமா மாமியாரை கவனிக்கணும். இதையெல்லாம் கவனிச்ச பிறகுதான் சில பெண்கள் திருமணம் முடிச்ச பிறகு கல்வி கேட்க போறாங்க.
அப்ப அவர்களுடைய அந்த உழைப்பு தியாகம் ரொம்பவும் வர்ணிக்க முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இப்படித்தான் ஒரு கணவன் சொன்னானா, உங்களுக்கு என்ன வேலை வீட்டுல, ஒரே சும்மா தானே உட்கார்ந்து இருக்கிறா அப்படின்னு கணவன் நினைச்சுக்கிட்டு கணவன் கடவுள்கிட்ட வரம் கேட்டானா, என் பொண்டாட்டிக்கெல்லாம் வேலையே இல்லை, நான் தான் காலையில் 6 மணிக்கு ஆபீஸ் போயிட்டு இரவு 10 மணிக்கு வர்றேன், எனக்கு தான் அதிகமான வேலை இருக்குது, ஓ நல்லா உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறா, உடல்லாம் நல்லா பருத்துட்டு இருக்குது இப்படின்னு கடவுள்கிட்ட வரம் கொடுத்து பார்த்தாரு. எப்படி வரம் கொடுத்தாரு? ஒரு மாசத்துக்கு நான் மனைவியா இருக்கிறேன், என் பொஞ்சாதி கணவனா இருக்கட்டுமே, அப்பதான் தெரியும் நான் படுற பாடு, நான் படுற கஷ்டம் என் மனைவிக்கு தெரியும் அப்படின்னு கடைசியில கடவுள்கிட்ட வரம் கேட்டாராம். கடவுள் பார்த்தாரு, பாவி பயல இப்படி கேட்கறியா, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவர் அப்படியே ஆக்கிருந்தாரு. கடைசியில் என்ன ஆயிருச்சு? கணவன் மனைவி ஆயிருந்தா, மனைவி கணவன் ஆயிருந்தா. இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கும்பொழுது 5 குழந்தை. காலையில கணவன் மனைவி ஆயிட்டாரா இல்லையா, இப்போ ஆபீஸுக்கு போகணும், ஒரு குழந்தை அழுவுது, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும், ஒரு குழந்தை ஆயிரம் இருக்குது, விட்டா கழுவணும், இன்னொரு குழந்தை பெரிய குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, சாப்பாடு கொடுக்கணும், மாமனார் லொக்குன்னு இருந்துட்டு இருக்காரு, அவருக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும், கணவன் ஆபீஸுக்கு போறாரு, அவரை தயார் பண்ணணும். நீ பார்த்தா 1 நாள் 2 நாள் 3 நாள் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. நாம பழைய ஒப்பந்தத்தின்படியே நாம கணவனா இருப்போம், நமது மனைவியா இருக்கட்டும், 2 நாள் நம்மளால பட முடியல, கஷ்டப்பட முடியலையே, இது நமக்கு ஒத்தே வராது என்று 1 மாசம் வரம் கேட்டவன் 1 நாள் தான் போச்சு, 2 நாள் தான் போச்சு, அவனால தாங்க முடியல. கடைசியில சொன்னா நான் வாபஸ் வாங்கிடுவேன், என்னால முடிய மாட்டேங்குப்பா கடவுளே அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் சொன்னாராம், இப்ப முடியாது, சாத்தியமாகாது, ஏன்பா நீ முழுவாம இருக்கிற, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கடவுள் சொன்னாராம். அப்ப பெண்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்கிறார்கள், அப்ப பெண்கள் எந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அப்ப இஸ்லாமிய பெண்களாக இருக்கக்கூடிய நாம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறாங்க அப்படிதானே, அப்ப பெண்கள் எந்த அளவுக்கு கடன் வாங்கி, நமது தகப்பன் மூட வேலை செய்வாரு, தொழிலாளியா இருப்பாரு, கஷ்டப்படுவாரு, மூடைய சுமந்து வெயில்ல மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து, அப்போ வெயிலிலும் பனியிலும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நமது பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த மரியாதையை காப்பாற்றணுமா இல்லையா? நமது மரியாதை, நமது மானத்தை, நமது கற்பை காப்பாற்றணும். நமது பெற்றோர்களுடைய மானம், மரியாதை, கற்பை பாதுகாக்கணுமா இல்லையா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப உங்களுடைய மானத்தையும் உங்களது பெற்றோர்களுடைய மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றுவது கல்வி மாத்திரம் அல்ல. ஒரு கையை தட்டு பார்த்தா ஓசை வருமா? ஓசை தான் வரும், ஓசை வராது. அப்ப 2 கைகளால் தட்டினால்தான் ஓசை வரும். இது போன்று தான் கல்வியால் மதிப்பு வராது, கற்ற கல்வியால் மேன்மை அடைய முடியாது. அந்த கல்வியுடன் ஒழுக்கம் வந்து விட்டது என்று சொன்னார். இங்க இருக்கிறது மாத்திரம் அப்படி பவ்யமா இருக்கக்கூடாது, எல்லா பக்கமும் இருக்கணும். வீட்டுல எப்படி ஒழுக்கமா பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு அகபா, எப்படி பணிபா எப்படி இருக்கிறீங்களோ அது போன்று தான் வெளியிலும் இருக்க வேண்டும். வீட்டுல ஒரு வேடம், வெளியில வரும்போது ஒரு வேடம், பஸ்ல ஏறும்போது புர்காவதிக்கு போறது, அது இருக்கவே கூடாது. நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, நமக்கு அந்த அடையாளத்தை பாதுகாக்க அரசியல் சாசன சட்டம் நமக்கு உரிமை வழங்கியிருக்கிறது. எனவே நமது அடையாளத்தையும், நமது மானத்தையும், நமது கற்பையும், நமது கல்வியையும் எந்த காலத்திலும் ஒப்புக் கொடுக்கவே முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இஸ்லாம் அந்த அளவுக்கு கல்விக்கு எந்த அளவு